This season is a season of revelation. இது வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனா எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய கிறிஸ்டியன் இருக்கலாம், நிறைய சர்ச்சில் இருக்கலாம், நிறைய மினிஸ்ட்ரி இருக்கலாம், நிறைய ப்ராஃபிட்டிங் மீட்டிங் இருக்கலாம். அதனால எல்லாருக்கும் இது கிடைச்சிடும் கிடையாது. நீ எங்க வேணா போ, இல்லை எந்த பைபிள் காலேஜ் நான் முடிங்க, எந்த சர்டிஃபிகேட் நான் வைங்க, நீங்க எதை வேணா செய்யுங்க. ஆனா ஆண்டவர் இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை ஆவியானவர் இல்லாமல் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே ஆவியானவர் உனக்கு புரிய வைக்கணும்னாலும் அவர் விரும்புகிற தாழ்மையும் கீழ்ப்படுதல் உன்கிட்ட இல்லாம அவர் இருதயத்தில் இருக்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியாது. The wise ஆர் ஞானவான் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன் சொல்லுங்க, இந்த ஞானவான் யார் சொல்லுங்க? அவர்கள் தங்களை பாடுகளுக்கு விட்டு கொடுத்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய விட்டு கொடுத்தவர்கள், தேவனுக்காக உண்மையா வாழணும்னு விட்டு கொடுத்தவர்கள், தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்தவர்கள், அவர்கள் புடமிட்டப்பட்டவர்கள், அவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் வெண்மையாக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு தான் மறைஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற ரகசியமானது தெளிவா ரிவீல் ஆகுது. பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி எனக்குள் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நான் என்னுடைய பாடுகளை மகிமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுக செய்வோம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. பாடுகள் அவர் குமாரனாய் இருந்திருந்தும் பட்ட பாடுகளின் நிமித்தமாய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்போ பாடுபட வேண்டியது அவசியம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது எல்லா ஊழியர்களுக்கும். என்னுடைய கிறிஸ்டியன் லைஃப் ஹோலியாவே இருக்கணும், என்னுடைய மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் தேவ சித்தத்தின்படி பரிசுத்தமாகவே என் ஊழியம் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் உனக்கு சஃபரிங் வேணும், சாகிற வரைக்கும் உனக்கு பாடுகள் வேணும். ஏன்னா இந்த பாடுகளுக்குள்ள நான் போகும் பொழுது பாவத்தின் எண்ணமாவது எனக்கு வரவே வராது. நான் பாடுகளுக்குள்ள நெருக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது எந்த உலக ரீதியான ஆசைகளும் உலக ரீதியான காரியங்களும் எனக்குள்ள வந்து என்னை தாக்கவே தாக்காது. நான் பாடுபடுறேன், ஊழியம் செய்கிறேன், பாடுபடுறேன், ஊழியம் செய்கிறேன், நிந்திக்கப்படுறேன், ஊழியம் செய்கிறேன், கஷ்டப்படுறேன், ஊழியம் செய்கிறேன், அவமானப்படுறேன், ஊழியம் செய்கிறேன், வேதனைக்குள்ள தான் போறேன் ஆனாலும் ஆண்டவருக்காக சித்தத்தை செய்கிறேன், நான் கஷ்டத்துக்குள்ள தான் போறேன் ஆனாலும் ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்கிறேன். எல்லாரும் என்ன கேவலமாக தான் பேசுறாங்க, பரவாயில்ல ஆண்டவருக்காக உண்மையாக நான் ஊழியம் செய்கிறேன். சாகிற வரைக்கும் இப்படியே பாடுபட்டே போயிட்டு இருக்கிறேன். அந்த பாடுதாங்க என்ன பாவமே செய்யாத பரிசுத்தத்துக்குள்ள என்ன நடத்திட்டு இருக்கு. ட்ரைடு, அவங்க சோதிக்கப்படுறாங்க. அந்த சோதனைக்குள்ள போய் தான் வெண்மையும் பரிசுத்தமா மாறுறாங்க. புரிஞ்சா இல்லையாமா?